வணக்கம். நான் சூர்யா சேவியர். திருப்பரங்குன்றம் முழு வரலாற்று ஆய்வு என்ற நூலை ஒரு மாத காலத்திற்குள் பல்வேறு தரவுகளை திரட்டி எழுதியிருக்கிறேன். இந்த நூல் திருப்பரங்குன்றம் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது நடைபெறுவது குறித்து நான் எழுதவில்லை. திருப்பரங்குன்றத்தினுடைய பெருமையை பற்றி எழுதியிருக்கிறேன். அந்த மலை எப்போது தோன்றியது, அந்த மலை அடிவாரத்தில் மக்கள் எப்போது வாழத் தொடங்கினார்கள், மதுரையினுடைய அரசியல் வரலாறு என்ன, அந்த பரங்குன்றம் மலையில் இதுவரை கடைபிடிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள் என்ன, வேல் வழிபாடு தொடங்கி முருக வழிபாடு தொடங்கி பௌத்தம் தொடங்கி சமணம் தொடங்கி சிக்கந்தர் வரைக்கும், அப்புறம் முருகன் கோவிலை சுப்பிரமணிய கோயிலாக மாற்றியது உள்பட சிவன் கோயிலாக மாற்றியது உள்பட ஏராளமான கல்வெட்டு ஆதாரங்கள் அதை எடுத்து பதிவு செய்திருக்கிறேன். அதே போல சிக்கந்தர் எப்போது வந்தார், தமிழ்நாட்டில் தர்காக்கள் எப்போது உருவானது, சிக்கந்தர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாற்றை கல்வெட்டு ஆதாரங்களோடு பதிவு செய்திருக்கிறேன். கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய வரலாறை அயோத்திதாசர் முதற்கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறேன். அதே போல முருக வழிபாட்டை சுப்பிரமணிய வழிபாடாக வைதிகர்கள் மாற்றிய பொழுது அதற்கு எதிராக கலவரம் செய்த எதிர் சமய மரபாளர்களாக இன்றைக்கு பிரமலை கல்லர்கள் இருக்கிறார்கள். பிரமலை கல்லர் சமூகத்தைச் சேர்ந்த யாரும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சாமி கும்பிட செல்வதில்லை. முருகன் என்ற பெயரை வைப்பதில்லை, சுப்பிரமணியன் என்ற பெயரை வைப்பதில்லை. மாறாக பிரமலை கல்லர்களிலேயே சிக்கந்தர் கூட்டம் என்ற ஒரு கூட்டமே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வரலாறாக வந்தது என்ற வரலாற்றை நான் இங்கு பதிவு செய்திருக்கிறேன். பிரமலை கல்லர்களிலேயே சுண்ணத்து செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதற்கு மார்க்க கல்யாணம் என்று பெயர். அது இப்போதும் நடைபெறுகிறது. ஏன் அப்படி செய்தார்கள்? இதெல்லாம் ஒரு வரலாற்றின் பின்புலத்தில் இருந்துதான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய வரலாறு என்று வருகிற பொழுது அது சிவனுக்கான ஜோதியாகத்தான் அது பார்க்கப்படுகிறதே ஒழிய முருகனுக்கான ஜோதியாக அது பார்க்கப்படுவதில்லை. ஏனெனில் முருகனுடைய கோவில்கள் 6 கோவில்களிலும் ஏற்றப்படுவதில்லை. சிவன் கோயில் என்ற அடிப்படையில் தான் அதை ஏற்றுகிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்போது அது சர்வே கல்லா சமணக்கல்லா என்ற விவாதம் நடக்கிறது. அது சர்வே கல்லோ சமணக்கல்லோ எனக்கு தெரியாது. ஆனால் அது சதிகாரர்களுடைய கல் அல்ல என்று தெளிவாக தெரிகிறது. அதை வரலாறை நான் இதில் பதிவு செய்திருக்கிறேன். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் நிலத்தை எப்போது அளந்தார்கள், சர்வே கற்கள் எப்போது ஊன்றினார்கள், கிமு 4000 எகிப்தில் தொடங்கி இருக்கிறது. 1802 ஏப்ரல் 10 ஜென் தாமஸ் மவுண்டில் லாம்ப்டன் என்பவர் முதல் முறையாக கல்லை ஊன்றி இருக்கிறார். அந்த கல் ஊண்டப்பட்ட கல்லையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். அவருடைய உதவியாளராக இருந்த எவரெஸ்ட் என்பவர் தான் அவர் எவரெஸ்ட் சிகரம் வரைக்கும் அளந்தார்கள். அதனால்தான் எவரெஸ்ட் சிகரத்திற்கு அவர் பெயர் ஜார்ஜ் எவரெஸ்ட் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகளையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். அதே போல இந்து சமயத்தினுடைய அறநிலையத்துறை எப்படி செயல்படுகிறது, அதை நீக்கிவிட வேண்டும் என்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறையுடைய வரலாறு என்ன, அந்த வரலாறு எப்படி பயணப்பட்டிருக்கிறது, ஏன் கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்தது, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது, அது பல்வேறு மாநிலங்கள் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது, மலேசியாவிலும் இருக்கிறது, சிங்கப்பூரிலும் இருக்கிறது என்ற வரலாறை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். எனவே இந்து சமய அறநிலையத்துறை என்பது அந்த கோவில்களுடைய நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தானே அன்றி நீங்க கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. அதில் தவறுகள் அங்கொன்று இங்கொன்று நடக்கலாம், சரி செய்யப்பட வேண்டும் என்பது வேறு. ஆனால் அந்த கோவிலை இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த இந்துவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கேள்வியை சாதாரண இந்துக்கள் எழுப்புகிறார்கள். சனாதன வெறியர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்புகிறார்கள். சங்கராச்சாரி இந்துவிடம் ஒப்படைப்பதா, யாரிடம் ஒப்படைப்பது என்ற கேள்வி இருக்கிறது. எனவே அதை நோக்கிய வரலாறைத்தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். யாரையும் காழ்ப்புணர்ச்சியோடு பண்ணவில்லை. சனாதனத்தினுடைய வரலாறு என்ன என்று எழுதியிருக்கிறேன். தொல்காப்பியம் முதல் சிலப்பதிகாரத்தில் இருந்து சங்க இலக்கியத்தில் இருந்து எதிலும் இல்லாத சொல் சனாதனம் என்ற சொல். சனாதனம் என்பது மனுஸ்மிருதியில் இருக்கிறது. சனாதனம் என்ற சொல் சங்கராச்சாரியார் எழுதிய தெய்வத்தின் குரலில் இருக்கிறது. சனாதனம் என்பது காசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்ட 1861 டாக்குமெண்டில் சனாதனம் என்றால் என்ன என்றால், சனாதனம் என்பது மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டது என்றே அது துவங்குகிறது. தமிழ் சமூகம் நூற்றாண்டு காலமாக சனாதனத்திற்கு எதிராக போராடி இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் அதற்கு எதிராக அந்த சனாதனம் என்ற சொல்லை பதம் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் சனாதனம் என்பதற்கு புதிய விளக்கத்தை கிளவிக்கு மறுசடங்கு என்பார்கள். அதுபோல சனாதனம் என்ற சொல் புதிதாக சந்தையில்
பூச்சூடி நிற்கும் மகளாக வந்து நிற்கிறதைத்தான் நான் பார்க்க முடிகிறது. சனாதனத்தினுடைய வரலாற்றை நான் பதிவு செய்திருக்கிறேன். இது போல அதே போல மதம் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, மதச்சார்பின்மை என்றால் என்ன, இதெல்லாம் எப்போது உருவானது, ஒரு மதத்தின் பெயரால் நாட்டை ஆண்டுவிட முடியுமா என்று கேள்வியை எழுப்பினால், கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம் ஐரோப்பா முழுவதையும் ஏன் ஆளவில்லை? பல மதங்களாக பல நாடுகளாக அங்கே ஏன் பிரிந்திருக்கிறார்கள்? இயேசு ஏன் ஒருவரையும் ஒருங்கிணைக்கவில்லையா? அரேபியாவில் அரேபிய இஸ்லாம் என்று ஒரு நாட்டை ஏன் உருவாக்க முடியவில்லை? ஏன் பல நாடுகளாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள்? நமக்கே ஒரு உதாரணமே இருக்கிறது. பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தார்கள். பாகிஸ்தானுக்குள் இருந்து பங்களாதேஷை ஏன் பிரித்து கொண்டார்கள்? ஏனெனில் மதத்தால் மக்களை ஒருங்கிணைக்க முடியாது. ஏனெனில் வங்கத்தினுடைய வாழ்வு படகும் அங்கு இருக்கக்கூடிய மீன் சார்ந்தது. எனவேதான் அவாமி லீக் கட்சி தன்னுடைய கொடியில் இருந்த பிறையை எடுத்துவிட்டு படகை சேர்த்தார்கள். ஏன்னா ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மதம் என்பது ஒரு சின்ன பங்களிக்கும், ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் மதமேதான் மனிதன் என்பது அல்ல. எனவே அரேபிய இஸ்லாம் இல்லை, கிறிஸ்தவ ஐரோப்பா இல்லை, பௌத்த ஆசியா இல்லை, இந்தியா இருக்க முடியாது என்பதைத்தான் வரலாறு பதிவு செய்திருக்கிறதை ஒழிய இந்த வரலாறை நான் பதிவு செய்திருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மறுப்பதும் தூக்கி வீசுவதும் உங்கள் உரிமை. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் வரலாறு என்பது இப்படித்தான் பயணித்திருக்கிறது. அந்த மலையினுடைய வயது 240 கோடி வருடம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. முதலில் பூமி உருவான காலத்தில் அது உருவான முதல் பாறைக்கு ஆர்கேயன் பாறை என்று பெயர். அந்த ஆர்கேயன் பாறை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 450 கோடி வருடங்கள் அது சேலம் கஞ்சமலையில் இருக்கிறது. ஆர்கேயன் பாறை, அந்த பாறை அரித்துதான் மணல் உருவானது. எனவேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றி மூத்த தமிழ் நிலம். 450 கோடி வருடமாக இந்த நிலம் அசைக்க முடியாமல் இருக்கிறது என்றுதான் அந்த சொல்லாடல் உரைக்கிறது. இரண்டாவதாக 300 கோடி வருடங்களை கொண்ட சார்னகைட்டு பாறை. அந்த சார்னகைட் பாறையில் தான் மாமல்லபுரம் சிற்பங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த பாறையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கும் ஜெந்தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய பகுதியில் சார்னகைட் பாறைகள் இன்றைக்கும் காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். அதன் ஆயுள் 300 கோடி. அதற்கடுத்து பூமியில் உருவான பாறை தான் கிரானைட் பாறை. திருப்பரங்குன்றம் மலை கிரானைட் பாறை வகையை சேர்ந்தது. அது உருவான காலம் 240 கோடி வருடம். வடிவங்கள் அற்ற பாறையாக திருப்பரங்குன்றம் பாறை இருக்கிறது. அந்த பாறையினுடைய வயது 240 கோடி. அது உருவாகும் போது மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை. அப்போது கரப்பாம்பூச்சி இருந்தது, புழு இருந்தது, நாய் இருந்தது, நரி இருந்தது, மீன் இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த பூமியில் கடைசியாக பிறந்தவன் மனிதன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த பூமிக்கு கடைசியாக வந்த ஒருவன் எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தால் இயற்கை குலுங்கினால் அனைவரும் அழிவீர்கள். கொரோனா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பூகம்பங்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் மதவெறி சேட்டைகளை வேறு எங்கேயும் கொண்டு வையுங்கள். வரலாறு என்ற பெயர், வரலாறு முன்னோக்கி பயணிப்பதற்கான ஒரு வரலாறைத்தான் நான் பதிவு செய்திருக்கிறேன். இது மதவெறியர்களுக்கு கசப்பாக இருக்கலாம், சனாதன வெறியர்களுக்கு கசப்பாக இருக்கலாம், சனாதன இந்துக்களுக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் சாமானிய இந்துக்களுக்கு இந்த வரலாறு புரியும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருப்பரங்குன்றம் முழு வரலாற்று ஆய்வு நூலை அனைவரும் படிக்க வேண்டும். படித்து உங்கள் விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடம் முன்வைக்கிறேன்.